வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை அலசி ஆராய போறோம். இது வெறும் ஒரு கதை மட்டும் இல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு கதையை எப்படி உருவாக்கலாம்னு சொல்லிக் கொடுக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட்னு கூட சொல்லலாம். ஒரு சில வாக்கியங்களை மட்டும் வச்சு ஒரு முழு சினிமாவையே டைரக்ட் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் மூலமா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு முழுமையான உணர்வு பூர்வமான சினிமா கதையை எப்படி உருவாக்க முடியும்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, இந்த கைடுங்கிறது ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம்னு சில சீன்களை வரிசைப்படுத்தின லிஸ்ட் கிடையாது. இது ரொம்ப கவனமா ஒரு கேரக்டரோட ஒரு நாள் வாழ்க்கையை அப்படியே பின்தொடர்ந்து ஒரு தெளிவான கதைக்களத்தை உருவாக்குற ஒரு வரைபடம் மாதிரி இருக்கு. நீங்களே பாருங்க, இந்த ஒரு நாள்ல நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே நம்மள ஒரு எமோஷனல் ஜேர்னிக்கு கூட்டிட்டு போகுது. காலையில ரொம்ப அமைதியா ஆரம்பிக்குது, மதியம் ஒரு பரபரப்பான உச்சத்துக்கு போகுது, அப்புறம் மெதுவா சாயங்காலம் ராத்திரில எல்லாம் அமைதியா முடியுது. ஒரு முழு படத்தோட உணர்வு வளைவு மாதிரி இருக்குல்ல. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த ப்ராம்ப்ட்ஸ ஒன்னொன்னா பிரிச்சு மேய போறோம். ஒரு ஃபிலிம் டைரக்டர் மாதிரி கதையோட தோற்றத்தையும் அது கொடுக்கிற உணர்வையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு முக்கியம், அதை எப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். கதை தொடங்கும் போதே அது ஒரு குறிப்பிட்ட இடத்த ரொம்ப அழகா காட்டுது. அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி பழைய நினைவுகளை தூண்டுற ஒரு ஃபீலை உருவாக்கி நம்மள நேரடியா அந்த கேரக்டரோட உலகத்துக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. இந்த முதல் காட்சியில பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. இங்க என்ன நடக்குதுங்கிறத விட அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறது தான் முக்கியம். அந்த உணர்வை உருவாக்குறதுல தான் இந்த ப்ராம்ப்டோட வெற்றியே இருக்கு. அதாவது இந்த ப்ராம்ப்ட் எப்படி ஒரு லேயர் மாதிரி வேலை செய்து பாருங்க. முதல்ல மூடு, அப்புறம் லைட்டிங், அப்புறம் அது என்ன மாதிரி ஆர்ட் ஸ்டைல்ல இருக்கணும்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு இதமான அந்த 90s காலத்துக்கே உரிய ஒரு உணர்வை நமக்குள்ள கொண்டு வருது. சரி, அடுத்ததா கதை இன்னும் கொஞ்சம் நகருது. சில உறவுகளை நமக்கு அறிமுகப்படுத்துது. ஆனா இங்க இருக்கிற மேஜிக்கே ஒரு சின்ன, ரொம்ப சின்ன ஒரு குறிப்பிட்ட விவரத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. பாத்தீங்களா? ஒளிரும் தூசு துகள்கள்னு ஒரு சின்ன சென்சரி டீடைல், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை சேர்க்கும்போது அந்த காட்சி எவ்வளவு உயிரோட்டமா மறக்க முடியாததா மாறுதுன்னு இது ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது. இது ஒரு அருமையான பாடம். சரி, காலையில இருந்து இப்ப மதியத்துக்கு போலாம். கதை இங்க எப்படி வேகம் எடுக்குதுன்னு பாருங்க. இங்க தான் கதையோட எனர்ஜி அதிகமாகி நம்மள ஒரு எமோஷனல் பீக்குக்கு கூட்டிட்டு போகுது. இந்த ப்ராம்ப்ட் பாருங்க, கதையோட முக்கியமான ஆக்ஷன் சீக்வென்ஸை செட் பண்ணுது. ஆனா ஒரு டைரக்டர் பண்ற உண்மையான மேஜிக் இதுக்கு அடுத்து வர்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கு. அதாவது இந்த கைடு என்ன பண்ணுதுன்னா, ஒரு டைரக்டர் ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ற மாதிரி இந்த ஆக்ஷன் ஷார்ட்ஸ்ன்றதை பயன்படுத்துது. இதனால படத்தோட ரொம்பவே த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாம கேப்சர் ஆகி பார்க்கறவங்களுக்கு அந்த விறுவிறுப்பு இன்னும் அதிகமாகுது. அந்த பரபரப்பான ஆக்ஷனுக்கு அப்புறம் கதை இப்போ ஒரு ரிலாக்ஸான சந்தோஷமான தருணத்துக்கு நகருது. இது ஒரு பரிசு மாதிரி. இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மகிழ்ச்சியான முகபாவனைகள் மாதிரி நேரடியான உணர்ச்சிகளையும் உருகிற ஐஸ்கிரீம் மாதிரி நம்ம புலன்களால உணரக்கூடிய சின்ன சின்ன விவரங்களையும் ஒன்னா சேர்க்கறாங்க. இப்படி செய்யும்போது அது உலகத்துல இருக்கிற யார் பார்த்தாலும் தங்களோட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு தருணமா மாறிடுது. சரி, நாள் முடிய போகுது. இப்ப கதையோட டோன் அந்த மதிய நேர பரபரப்பிலிருந்து ஒரு அமைதியான, நிம்மதியான நிலைக்கு மெதுவா மாறுது. இது ரொம்பவே திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு மாற்றம். இங்க பாருங்க, மொழியில செஞ்சிருக்கிற இந்த நேரடி ஒப்பீட்ட. மதியத்துல ஆற்றல் மிக்க முகபாவனைகள், ஆனா சாயங்காலம் மகிழ்ச்சியான களைப்புற்ற முகங்கள். இந்த ப்ராம்ப்ட்ஸ் கதையோட அந்த இமோஷனல் ரிதத்தை மாத்துறதுக்கு வார்த்தைகளை எவ்வளோ அழகா பயன்படுத்துது பாத்தீங்களா? இந்த சீன் முழுக்க முழுக்க அந்த குடும்பம் ஒன்னா இருக்கிற உணர்வை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த கதையோட எமோஷனல் பயணத்தை ஒரு அமைதியான, அர்த்தமுள்ள முடிவுக்கு கொண்டு வருது. சோ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு முழுமையான சினிமா அனுபவம்ங்கிறது வெறும் காட்சிகளை மட்டும் சார்ந்தது இல்ல. இந்த கைடு, சவுண்ட் டிசைன், கலர் கிரேடிங், எடிட்டிங்னு எல்லாத்தையும் சேர்த்து இயக்கி ஒரு முழுமையான அனுபவத்தை நமக்கு கொடுக்குது. சரி, இவ்ளோ நேரம் பார்த்ததுல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்? சிம்பிளா சொல்லணும்னா, இந்த கைடு நம்மளோட சொந்த சினிமா கதைகளை சொல்றதுக்கு ஒரு எளிமையான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் கிட்ட நமக்கு கொடுக்குது. மொத்தமே 4 ஸ்டெப்ஸ் தான். 1, கதையோட மூட செட் பண்ணுங்க. 2, சென்சரி டீடைல் சேருங்க. 3, உங்க கேமராவை டைரக்ட் பண்ணுங்க. 4, முக்கியமான தருணங்களை ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதுங்க. இந்த 4 தான் நீங்க எந்த கதையை உருவாக்குனாலும் அதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள். கடைசியா ஒன்று சொல்லணும்னா, இந்த கைடு நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, ஒரு நல்ல ப்ராம்ப்ட்ங்கிறது வெறும் ஒரு கமாண்ட் கிடையாது, அதுவே ஒரு குட்டி கதை. நிச்சயமா இது எதையாவது உருவாக்குறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ப்ளூ பிரிண்ட். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. உங்க வாழ்க்கையில இருந்த ஒரு கதையை நீங்க படமா எடுக்கணும்னா அது எந்த கதையா இருக்கும்?